பாதுகாப்பவரே பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உந்தன் சமூகமதில் இந்த நேரமதில் கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். கொலோசிய நிருபத்தை நாம் கற்று வருகிறோம். இதனுடைய மையப்பொருள் இயேசு கிறிஸ்துவே முதன்மையானவர் மற்றும் முழுமையானவர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததினாலே இருளின் அந்தகாரத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்குரிய தகுதியை பெற்றிருக்கிறோம். எனவே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், நன்றியறிதலோடு வாழ வேண்டும் என்பதை பவுலடியார் நமக்கு முதலாவதாக, அதாவது 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களின் மூலமாக நமக்கு நினைவுபடுத்துகிறார். இந்த இருளின் அந்தகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்படுதல், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு பங்கடைவதற்கு தகுதியாக்கப்படுதல் என்பதை இன்னும் அதிக அளவிலே அல்லது இன்னும் விரிவாக பவுலடியார் விளக்க ஆரம்பிக்கிறார். 14வது வசனத்தை நான் படிக்கிறேன். அவருக்குள், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள், அவருடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டதின் மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மீட்பு என்கிற வார்த்தைக்குரிய இணையான ஆங்கில சொல் ரிடம்ஷன் என்பதாகும். இந்த ரிடம்ஷன் அல்லது மீட்பு என்ற சொல்லினுடைய அர்த்தம் என்ன என்றால், விலை கிரயம் கொடுத்து வாங்குதல். நான் ஒருவேளை இந்த உலகத்துக்காக அல்லது உலகத்தினுடைய ஆற்றலுக்காக மரித்து போயிருந்த நிலையிலே என்னுடைய மகனாக மகளாக நான் மீட்டு கொள்வதற்கு கிறிஸ்துவின் இரத்தம் சிலுவையிலே கிரயமாக செலுத்தப்பட்டது. அதுதான் நாம் இந்த பகுதியிலே சிந்திக்கிறோம். இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு என்பதை பல விதங்களிலே அல்லது பல வார்த்தைகளினாலே நாம் சொல்ல முடியும். ஒரு புதிய துவக்கம் ஏற்படுத்தப்பட்டது, அல்லது ஒரு மறுபிறப்பின் அனுபவத்தை மனுக்குலம் பெற்றுக்கொண்டது என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தம், சிலுவையிலே அவரால் சிந்தப்பட்ட இரத்தம், அதன் மூலமாய் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்கிற நம்பிக்கையை, அந்த மீட்பு வாழ்வினுடைய துவக்கத்தை நமக்குள் ஏற்படுத்தும் ஒரு சிலாக்கியத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக தந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், சிலுவையினை சிந்தப்பட்ட இரத்தம் நமக்கென்று ஒரு மீட்பு வாழ்வை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவேதான் பவுலடியார் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே அன்றி வேறொன்றையும் நீங்கள் அறியாதிருக்க தீர்மானித்தேன் என்று சொல்லுகிறார். சிலுவையை குறித்தும் சிலுவையிலே அறையப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அதிகமாய் பவுலடியார் தன்னுடைய நிருபங்களிலே சொல்லிக்கொண்டே போகிறார். காரணம் என்ன என்றால், சிலுவையிலே சிந்தின இயேசுவின் இரத்தம் நமக்கு ஒரு புதிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறது. இருளின் அந்தகாரத்தில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறது. இருளின் அதிகாரத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறது. ஒளியின் பரிசுத்தவான்களுடைய பங்கடைவதற்கு தகுதியை கொடுத்திருக்கிறது. இந்த தகுதி எப்படி ஏற்படுத்தப்படுகிறது என்றால், பாவ மன்னிப்பாகிய மீட்பு. பாவத்தினாலே, பாவத்தின் விளைவுகளினாலே கடவுளோடு உள்ள உறவை இழந்து போன இந்த மனுக்குலம் மீண்டும் ஆண்டவரோடு உறவு கொள்வதற்கு பாவத்தின் மன்னிப்பை ஆண்டவர் இயேசு தன்னுடைய இரத்தத்தினாலே நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்னுடைய வாழ்விலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆண்டவரோடு உள்ள உறவிலிருந்து என்னை விலக்கி வைத்திருந்த பாவமும் பாவத்தின் விளைவுகளும் இப்பொழுது இயேசு சிந்தின இரத்தத்தினாலே பலனற்று அல்லது ஆற்றலற்று போய் எனக்குள்ளே மீட்பு என்கிற ஒரு புதிய அனுபவத்தை நமக்கு தந்திருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததற்காக, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்திற்காக, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு தரப்பட்டிருக்கிற பாவ மன்னிப்பாகிய மீட்பிற்காக இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி
ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு பங்கடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்தக்கூடிய மீட்பு வாழ்வை கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, சிலுவைக்காக, சிலுவையிலே சிந்தின இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக நன்றி சொல்லுவோம், நன்றியதலோடு வாழ்வோம். ஆண்டவர் அதற்குரிய கிருபைகளை நம் அனைவருடைய வாழ்விலும் உறுதிப்படுத்துவாராக. ஆமென். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம்.